அனைத்து மாணவர்களும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சயின்ஸ் எம்சிக்கு ட்ரைனிங் என்ற தொடரில் 4வது வீடியோ இன்றைக்கு பார்க்க இருக்கோம். அதில் 3 வீடியோக்கள் ஏற்கனவே எங்களோட சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற பேப்பர் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தால் நடைபெற்ற 3ஆம் தவணை பரீட்சைக்குரிய பேப்பரில் முதல் பாகம், அதாவது 1 to 20 கேள்விகள் வரையான பூரண விளக்கத்தை அண்டை பார்க்க போகிறோம். இந்த பேப்பரோட PDF நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி செய்து பாருங்கள். இதே போல் நிறைய காணொலிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஏனையவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதலாக கேள்வியை பார்ப்போம். மனிதனின் நைட்ரசன் கழிவை அகற்றும் பிரதான அங்கம் எதென்று கேட்டிருக்காங்க. முதலாவது நாங்கள் கழிவுகள் என்ன என்று பார்ப்போம். உடலில் நடைபெற அனுசேப செயற்பாடுகள், உதாரணமாக சமிபாடு, சுவாசம் போன்ற அனுசேப செயற்பாடுகள் மூலம் உடலில் உருவாக்கப்படுகின்ற உடலுக்கு பயனற்ற பொருட்கள் அல்லது பதார்த்தங்களை தான் நாங்கள் சொல்லுவோம் கழிப்பொருட்கள். இந்த கழிப்பொருட்களை நாங்கள் உடலில் இருந்து வெளியேற்ற செயற்பாடை தான் சொல்கிறோம் கழிவகற்றிலிருந்து. அந்த கழிவகற்றலை மேற்கொள்கிற அங்கங்களை தான் நாங்கள் சொல்லுவோம் கழிவகற்றும் அங்கம் அல்லது கழிவங்கங்கள் என்று சொல்லுவோம். இப்போ கழிவங்கங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் அதில் சிறுநீரகங்கள் வரும், சுவாசப்பை வரும், அதே மாதிரி தோல் வரும். சரியா? இப்போ பார்ப்போம் நைட்ரசன் கழிவுகள்னா என்னென்னு பார்ப்போம். நைட்ரசன் கழிவுன்னு சொல்கிறது புரதங்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலத்திற அனுசேப செயற்பாடுகள் மூலம் உருவாக்கப்படுகின்ற சேர்வைகளை தான் நாங்கள் சொல்லுவோம் நைட்ரசன் கழிவுகள். இப்போ நைட்ரசன் கழிவுகள் பிரதானமாக நம்மளுக்கு இருக்கிறது யூரியா, அடுத்தது யூரிக் அமிலம், அதே மாதிரி யூரிக் ஆசிட்டோட சேர்த்து நம்மளுக்கு இன்னொன்று வரப்போகுது கிரியேட்டினின். இப்போ நாங்கள் இதை எடுத்தோம்னு சொன்னால் இதில் நைட்ரசன் கழிவுகள் உருவாக்கப்படுற இடம் ஒன்று, அது அகற்றப்படுற இடம் ஒன்று. அதாவது யூரியா யூரியாவும் யூரிக் அமிலம் உருவாக்கப்படுறது ஈரலில், அதே மாதிரி கிரியேட்டின் உருவாக்கப்படுறது தசைகளில். ஆனால் இங்கே கேள்வி நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க நைட்ரசன் கழிவை அகற்றும் பிரதான அங்கம்னு கேட்டிருக்காங்க. இப்போ நைட்ரசன் கழிவுகளை நைட்ரசன் கழிவுகளை அகற்ற பிரதான அங்கம் என்று எடுத்தோம்னு சொன்னால் இங்கே வரப்போகிறது சிறுநீரகங்கள் தான் பிரதான அங்கம். ஆகவே இப்போ நம்ம சுவாசப்பையால் என்னென்ன அகற்றப்படும் என்று பார்ப்போம். சுவாசப்பையால் அகற்றப்படுறது வெளிச்சுவாச வழி மூலம் அகற்றப்படுறது CO2வும், அதே மாதிரி நீராவியும் அகற்றப்படும். அதே மாதிரி தோல் மூலம் அகற்றப்படுறது இங்கேயும் நீர் பிரதானமாக அகற்றப்படும். யூரியா, சிறிதளவு யூரியா அகற்றப்படும். NaCl, அதாவது சோடியம் குளோரைட் உப்பு அகற்றப்படும். ஆனால் ஈரல்னு சொல்கிறது ஈரலில் நைட்ரசன் கழிவுகள் உருவாக்கப்படுற இடம். நைட்ரசன் கழிவுகள் உருவாக்கப்படுற இடம்னு சொன்னால் ஈரல், நைட்ரசன் கழிவுகள் அகற்றப்படுற பிரதான இடம் என்று கேட்டால் நம்மள்கிட்ட அதுக்கு விட சிறுநீரகம். ஆகவே இங்கே முதலாவதுக்கு விட சிறுநீரகம். சரி, 2வது கேள்வியை பார்ப்போம். 2வது கேள்வி கேட்குறாங்க பதார்த்தங்களின் வெப்ப கொள்ளளவை அளவிடும் சர்வதேச அலகு. அப்போ நம்மளுக்கு வெப்ப கொள்ளளவண்டா என்ன என்று தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி சர்வதேச அலகு என்ன என்று தெரிஞ்சிருக்கணும். முதலாவது நம்ம வெப்ப கொள்ளளவண்டா என்னென்னு பார்ப்போம். வெப்ப கொள்ளளவுன்னு சொல்கிறது கேபிட்டல் C-ஆல் குறிக்கிறது. வெப்ப கொள்ளளவண்டா என்னன்னு சொன்னால் ஒரு தரப்பட்ட ஒரு பதார்த்தத்தில் வெப்பநிலையை ஓர் அலகினால் அதிகரிக்கிறதுக்கு தேவையான வெப்பத்திற அளவைத்தான் நாங்கள் சொல்லுவோம், வெப்பத்தின் அளவைத்தான் சொல்லுவோம் என்னண்டு வெப்ப கொள்ளளவுன்னு சொல்லுவோம். சரி, அதாவது என்ன, தரப்பட்ட ஒரு பதார்த்தத்தின் வெப்பநிலையை ஓர் அலகினால் அதிகரிப்பதற்கு வழங்கப்பட வேண்டிய வெப்பத்தின் அளவைத்தான் சொல்லுவோம் வெப்ப கொள்ளளவு. அதை நாங்கள் கேபிட்டல் C என்ற குறியீடால் நாங்கள் குறிப்போம். சரியா? இப்போ இங்கே கேட்டியாங்க சர்வதேச அலகண்டா. இப்போ நம்ம வெப்பத்தின் அளவு எடுத்தோம்டா அது சக்தி, நம்மளுக்கு தெரியும் சக்தியில சர்வதேச அலகு ஜூல், ஓர் அலகினால என்று சொல்கிறது. இங்கே சர்வதேச அலகு கேட்டதால் நம்மளோட வெப்பநிலையில சர்வதேச அலகு கெல்வின். ஆகவே நம்ம இதை ஒரு சமன்பாட்டில் போட்டோம்னு சொன்னால், அதாவது ஓர் அலகினால் அதிகரிக்க தேவையான வெப்ப சக்தியின் அளவு J ஜூல் கெல்வின் -1. ஆகவே சர்வதேச அலகுன்னு கேட்டால் ஜூல் கெல்வின் -1 2வது ஆன்சர். அதை விட இன்னொரு அலகினாலும் நாங்கள் வெப்ப கொள்ளலை வளர்க்கலாம், அந்த அலகு ஜூல் செல்சியஸ் -1. ஆனால் சர்வதேச அலகுன்னு கேட்டால் ஜூல் கெல்வின் -1. 3வது கேள்வி பார்ப்போம். 3வது கேள்வி என்ன கேட்குறாங்க, கார்பனீரோட்சைட் CO2 மூலக்கூறில் உள்ள
கார்பனின் வலுவளவு எத்தனை கேட்குறாங்க. இப்போ நம்ம வலுவளவு எடுத்தோம்னு சொன்னால், வலுவளவுன்னு சொன்னால் என்னென்னா, 2 மூலகங்கள் அயன் பிணைப்பு உருவாக்குதுன்னு சொன்னால் அங்கே ஒரு மூலகம் வந்து இலத்திரனை இழக்கும், ஒரு மூலகம் வந்து இலத்திரனை ஏற்கும். ஆகவே நம்ம அயன் பிணைப்பு சம்பந்தப்படும் என்று சொன்னால் இழக்கப்படுகின்ற இலத்திரன்கள் எண்ணிக்கை வலுவளவாக கொள்ளப்படும், அல்லது ஏற்கப்படுகின்ற இலத்திரன்கள் எண்ணிக்கை வலுவளவாக கொள்ளப்படும். இது வந்து அயன் பிணைப்புக்கு. இதுவே பங்கீட்டு வலுச்சேர்வையில் 2 அணுக்கள் பங்கு பெறுதுன்னு சொன்னால் அங்கே வந்து இலத்திரன்கள் என்ன செய்யுது, இலத்திரன் சோடிகள் பங்கிடப்படுது. ஆகவே இங்கே வலுவளவு எடுத்தோம்னு சொன்னால், பங்கீட்டு வலுச்சேர்வைகளில் வலுவளவு எடுத்தோம்னு சொன்னால் பங்கிடப்படுகின்ற இலத்திரன் சோடிகள் எண்ணிக்கையை தான் நாங்கள் இங்கே வலுவளவாக எடுப்போம். ஆகவே கார்பனீரோட்சைட் வந்து நம்மளுக்கு தெரியும், இது ஒரு பங்கீட்டு வலுச்சேர்வை. இதில் நம்ம குறியீட்ட படம் லூயிஸின் கட்டமைப்பு எழுதினோம்னு சொன்னால் ஒட்சிசன், இதில் 2 தனிச்சோடி இலத்திரன்கள். ஆகவே இங்கே பங்கிடப்படுகின்ற இலத்திரன் சோடிகள் எண்ணிக்கை வந்து 4 சோடிகள். ஆகவே இங்கே கார்பன்ற வலுவளவு 4. ஆகவே அயன் பிணைப்புன்னு சொன்னால் 2 அணுக்கள் சம்மந்தப்பட போது அயன் பிணைப்புன்னு சொன்னால், இதுவே அயன் சேர்வைகள்னு சொன்னால் ஒரு அணு வந்து இலத்திரனை இழக்கும், அல்லது ஒரு அணு வந்து இலத்திரன்களை ஏற்கும். அயன் சேர்வைன்னு சொன்னால் இழக்கப்படுகின்ற இலத்திரன்கள் எண்ணிக்கை அல்லது ஏற்கப்படுகின்ற இலத்திரன்கள் எண்ணிக்கை வலுவளவாக தரும். அதுவே ஒரு பங்கீட்டு வலுச்சேர்வைன்னு சொன்னால் அங்கே பங்கிடப்படுகின்ற இலத்திரன் சோடிகள் எண்ணிக்கை தான் வலுவளவாக தரும். ஆகவே CO2 என்பது இங்கே பங்கீட்டு வலுச்சேர்வை. ஆகவே இங்கே 4 சோடி இலத்திரன்கள் பங்கிடப்படுது. ஆகவே கார்பன்ற வலுவளவு 4. அல்லது ஈஸியாக இன்னொரு முறையிலையும் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். கார்பன்ற இலத்திரன் நிலையமைப்பு எழுதுங்க. கார்பன்ற இலத்திரன் நிலையமைப்பு நம்மளுக்கு தெரியும், கார்பன்ற அணுவன் 6. ஆகவே இலத்திரன் நிலையமைப்பு 2, 4. ஆகவே இறுதி இலத்திரன் ஓட்டில் காணப்படுற இலத்திரன்கள் எண்ணிக்கை தான் ஒரு அணுவோட வலுவளவு தரும். ஆகவே கார்பன்ற வலுவளவு 4. ஆகவே 3வதுக்கு ஆன்சர் 4வது. சரி, இப்போ 4வது கேள்வி பார்ப்போம். தாவர இலைகளில் உற்பத்தி செய்யப்படும் உணவானது தாவர உடலில் எப்பதார்த்தமாக மாற்றப்பட்டு சேமிப்பிலைகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஏன்னா அப்போ தாவர இலை நம்மளுக்கு தெரியும், ஒளித்தொகுப்பு மூலம் தாவர இலைகள் வந்து குளுக்கோஸை உற்பத்தி செய்து, குளுக்கோஸ் வந்து சிறிது நேரம் அந்த இலைகளில் மாப்பொருளாக இப்போ தான் நாங்கள் என்ன செய்வோம், இங்கே நாங்கள் ஒரு இலையில் ஒளித்தொகுப்பு நடந்துக்காண்டு சொல்கிறதுக்கு நாங்கள் அயடின் பரிசோதனை செய்வோம். குளுக்கோஸ் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு சிறிது நேரம் என்ன செய்யும், மாப்பொருளாக இலைகளில் சேமிக்கப்படும். அவை இங்கே அயடின் பரிசோதனை செஞ்சோம்னு சொன்னால் இங்கே கருநீல நிறத்தை தரும்னு சொன்னால் அந்த இலையில் வந்து என்ன ஒளித்தொகுப்பு நடந்துக்கென்று சொல்கிறதுக்கான காரணம் குளுக்கோஸ் வந்து கொஞ்ச நேரம் இலைகளில் மாப்பொருளாக மாற்றப்படும். ஆகவே இங்கே கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த வடிவத்தில் மாற்றப்பட்டு சேமிப்பிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆகவே குளுக்கோஸ் வந்து சிறிது நேரம் மாப்பொருளாக மாற்றப்படும். அதுக்கு பிறகு கொண்டு செல்லக்குள்ள எடுத்தோம்னு சொன்னால் குளுக்கோஸ் ஆனது சுக்ரோஸாக மாற்றப்படும். சுக்ரோஸாக மாற்றப்பட்டு உரிய இலையத்தினூடாக என்ன செய்யும், சேமிப்பிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படும். சேமிப்பிலையங்களுக்கு கொண்டு போய் மீண்டும் மாப்பொருளாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படும். சேமிப்பு. ஆகவே நம்மளுக்கு இதில் 3 விதங்கள் சம்மந்தப்படுது. குளுக்கோஸ் எடுத்தோம்னு சொன்னால் 1 சர்க்கரேட், சுக்ரோஸ் எடுத்தோம்னு சொன்னால் 2 சர்க்கரேட், அதுவே மாப்பொருள் எடுத்தோம்னு சொன்னால் பல் சர்க்கரேட். அப்போ இதிலேருந்து விளங்குது, தாவரங்களில் ஒளித்தொகுப்பு மூலம் குளுக்கோஸ் உருவாக்கப்படுது. அது வந்து சுக்ரோஸாக மாற்றப்பட்டு உரிய இலையங்களினூடாக சேமிப்பிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படுது. அங்கு மாப்பொருளாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படுது. அவை இங்கே நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, தாவர இலையங்களில் உற்பத்தி செய்கிற குளுக்கோஸ் என்ன வடிவத்தில் வந்து சேமிப்பிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படுது, அதாவது கொண்டு செல்லப்பட வடிவம் நம்மளுக்கு சுக்ரோஸ் என்று தெரியும். உருவாக்கப்படுகின்ற வடிவம் குளுக்கோஸ், சேமிக்கப்படுகின்ற வடிவம் மாப்பொருள். இங்கே கொண்டு செல்லப்படுற வடிவம் என்று கேட்டதால் அது சுக்ரோஸ். ஆகவே 4வதுக்கு 3வது ஆன்சர். 5வது கேள்வியை பார்ப்போம். 5வது கேள்வி கேட்குறாங்க, சோடியம் அணுவிலிருந்து உபதுணிக்கையை குறித்த சக்தியை வழங்குவதன் மூலம் இலகுவாக அகற்ற முடியும். சோடியம் அணுவென்றில் ஒரு அணு எடுத்தோம்னு சொன்னால் அணுவில் 3 உபதுணிக்கைகள் இருக்கு. ஒன்று வந்து புரோத்திரன், 2வது நியூத்திரன், 3வது இலத்திரன். இந்த 3ம் எங்கெங்கே காணப்படுதுன்னு நம்ம அறிஞ்சோம்னு சொன்னால் இந்த கேள்விக்கு இலகுவாக விடையை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னு சொன்னால்
ஒரு அணு எடுத்தோம்னு சொன்னால் அதில் கரு காணப்படும், அதே மாதிரி இலத்திரன் ஓடுகள் காணப்படும். ஏன்னா இங்கே வந்து கருவில் என்னெல்லாம் காணப்படும், கருவில் புரோத்திரன்களும் நியூத்திரன்களும் காணப்படும். இந்த ஓட்டில் காணப்படுறது தான் வந்து இலத்திரன்கள். ஆகவே இங்கே புரோத்திரன்கள் கருக்கு உள்ளே காணப்படும், இலத்திரன்கள் அதில் வெளிமட்டங்களில் காணப்படும். ஆகவே நம்ம ஒரு சக்தியை கொடுத்து இலகுவாக வெளியேற்றக்கூடியது வந்து இலத்திரன்கள். ஏன், இது வந்து வெளி ஓட்டில் காணப்படும். ஆகவே இந்த கருவிலிருந்து தூரமாக காணப்படும். ஆகவே கவர்ச்சி விச குறைவாக காணப்படும். அதாவது ஒப்பிடக்குள்ள புரோத்திரன்கள் நியூத்திரன்களை ஒப்பிடக்குள்ள இலகுவான முறையில் இலத்திரன்களை நாங்கள் சக்தியை கொடுப்பதன் மூலம் வெளியேற்றி கொள்ளலாம். ஆகவே கேள்வி வந்து எந்த கொடுத்த சக்தியை கொடுத்து எந்த உபதுணிக்கையை இலகுவாக வெளியேற்றலாம்னு கேட்டால் இலத்திரன்கள். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் முதலாம் அயனாக்க சக்தி என்று சொல்லுவோம். அவை 5வது கேள்விக்கு விட வந்து இலத்திரன்கள். இந்த கேள்வியிலேருந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் என்னென்றா 3 உபதுணிக்கைகள் காணப்படுது. அந்த 3 உபதுணிக்கைகள் அமைவிடங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது புரோத்திரன்களும் நியூத்திரன்களும் கருவுக்குள்ளே காணப்படும், இலத்திரன்கள் வந்து வெளி ஓட்டில் சக்தி மட்டங்களில் காணப்படும். 6வது கேள்வியை பார்ப்போம். 6வது கேள்வி, பின்வரும் எம்மூலகங்களுடன் ஒட்சிஜன் சேரும்போது ஓர் அமில மூல மற்றும் ஈரியல்புடைய ஒட்சைட்டுகள் உருவாகும். இதில் கேட்டிக்காங்க, எந்த மூலகத்தோட ஒட்சிஜன் சேரும்போது உருவாகிற ஒட்சைட் அமிலமாக இருக்கும், அமில ஒட்சைட், மூல ஒட்சைட், ஈரியல்புடைய ஒட்சைட்டு. இதில் நம்மளுக்கு இந்த கேள்வி ஒவ்வொரு முறையும் வாரது. இதில் நாங்கள் 3வது ஆவர்த்தன மூலகங்கள் தான் பெரும்பாலும் கேட்கப்படுது. அவை நம்ம 3ஆம் ஆவர்த்தன மூலகங்களை வச்சு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம். இந்த நான் எழுதிக்கிறது வந்து 3ஆம் கூட்ட மூலகங்கள்ற ஒட்சைட். இதில் வந்து நம்மளுக்கு முதலாவது தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று தான் Al2O3 அலுமினியம் ஒட்சைட்ற இயல்பு வந்து ஈரியல்பு ஒட்சைட்டாக காணப்படும். ஆகவே Al2O3 வந்து ஈரியல்புடையது. இங்கால பக்கம் இருக்கவங்க 2 பேரும் உலோகங்கள். ஆகவே இதில் மக்னீசியத்தை எடுத்தோம்னா இது வந்து மென் மூலம், அதே மாதிரி சோடியத்திரோட்சைட்டை எடுத்தோம்னு சொன்னால் இது வன் மூலம். ஆகவே ஈரியல்புக்கு அங்கால அலுமினியத்துக்கு அங்கால சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின் என்று போக்கில் அங்கெல்லாம் அலோகங்களாக மாறுது. இதில் முதலாவது சிலிக்கன்றையும் பாஸ்பரஸையும் ஒட்சைட்டுகள் மென் அமிலம், அதே மாதிரி அங்கால காணப்படுற சல்பரையும் குளோரின்றையும் ஒட்சைட்டுகள் வன் அமிலம். இப்போ என்ன நம்ம இதிலேருந்து என்ன விளங்குது, அலுமினியம் ஒட்சைட் வந்து ஈரியல்புடையது. அலுமினியம் ஒட்சைட்டுக்கு இங்கால இருக்க சோடியமும் மக்னீசியமும் உலோகங்கள். ஆகவே உலோகங்கள் வந்து மூல ஒட்சைட்டை உருவாக்குது. அதே மாதிரி அலுமினியத்துக்கு அங்கால இருக்க சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின் அலோகங்கள் அமில ஒட்சைட்டை உருவாக்குது. ஆகவே இதிலேருந்து நம்மளுக்கு விளங்குது, ஆவர்த்தன வழியே இடமிருந்து வளமாக போகும்போது ஒட்சைட்டுகள அமில இயல்பு அதிகரிக்குது. அதே மாதிரி இடமிருந்து வளமாக போக்கில் ஒட்சைட்டுகள மூல இயல்பு அதிகரிக்குது. அவை இதில் நீங்கள் இலகுவாக விளங்கி கொள்ளையிலும் அலோகங்கள் உருவாக்குற எல்லாம் அமில ஒட்சைட்டுகள். அலோகம் அமில ஒட்சைட்டை உருவாக்கும். உலோகம் மூல ஒட்சைட் அல்லது கார ஒட்சைட்டை உருவாக்கும் உலோகம். அவை இங்கே இந்த ஆணாவையும் பாடமாக்கி அலோகங்கள் அமில ஒட்சைட்டை உருவாக்கும் என்று பாடமாக்கினீங்கன்னா ஈஸியாக பாடமாக்க இயலும். அமில ஒட்சைட்டை உருவாக்குறது வந்து அலோகங்கள். அப்போ இங்கே சாராம்சமாக விளங்கிக்கொள்வது, Al2O3 வந்து அலுமினியத்தில் ஒட்சைட் ஈரியல்புடையது. அலுமினியத்துக்கு முன்னு குறிக்க சோடியம், மக்னீசியம் உலோக ஒட்சைட்கள் உருவாக்குறது வந்து மூல ஒட்சைட் அல்லது கார ஒட்சைட்டை உருவாக்கும். அதே மாதிரி அலுமினியத்துக்கு அங்காளிக்க சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின் என்பன அலோகங்கள் இயல்பு காணப்படும். அலோக இயல்பு உருவாக்குறது வந்து அலோகங்கள் உருவாக்குற ஒட்சைற்ற இயல்பு வந்து அமில ஒட்சைட்டாக இருக்கும். அதாவது அலோகங்கள் அமில ஒட்சைட்டை உருவாக்கும், உலோகங்கள் மூல ஒட்சைட்டை உருவாக்கும். ஆகவே இடமிருந்து வளமாக போகும்போது அலோகங்கள இயல்பு அதிகரிக்குது. ஆகவே ஒட்சைட்டுகள அமில இயல்பு அதிகரிக்குது. அதே மாதிரி இடமிருந்து வளமாக போகும்போது உலோக இயல்பு குறைவடையுது. உலோக இயல்பு குறைவடைகிறதால
ஒட்சைட்டுகள்ற மூல இயல்பு குறைவடையுது. ஆகவே முதலாவது பார்க்கக்குள்ள சோடியத்தை எடுத்தோம்னு சொன்னால் வன்மூலம், இங்கே வந்து மூல இயல்பு கூட, மென்மூலம்னு சொல்லக்குள்ள மூல இயல்பு குறையுது. அடுத்தது Al2O3 வந்து ஈரியல்பாக மாறுது. இங்கே வர எல்லாமே அமில இயல்பு அதிகரிக்கிறதால முதலாவது மென்னமிலம், அதுக்கு பிறகு அமில இயல்பு இன்னும் அதிகரிக்கிறதால இது ரெண்டும் வன் அமிலம். இந்த விளக்கத்தோட நாங்கள் 6வது கேள்வியை வாசிப்போம். முதலாவது ஒரு அமில ஒட்சைட்டை உருவாக்கணும், ரெண்டாவது மூல ஒட்சைட்டை உருவாக்கணும், அடுத்தது வந்து ஈரியல் ஒட்சைட்டை உருவாக்கணும். அவை ஈரியல் ஒட்சைட்டு நம்மளுக்கு தெரியும், ஈரியல் ஒட்சைட் அலுமினியம் ஒட்சைட் தான் வரப்போகுது. ஆகவே இந்த விட வராது. அடுத்தது அமில ஒட்சைட்டை உருவாக்கணும்னு சொன்னால் ஆணவ பாடமாக்கி அது அலோகமாயிருக்கணும். அவை முதலாவது அலோகம் வராது, சோடியம் வராது, அதே மாதிரி மக்னீசியம் வராது. ஏன்டா மக்னீசியமும் ஒரு உலோகம், சோடியம் உலோகம். ஆகவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்குது குளோரின் தான் முதலாவது விட அலோகமாயிருக்கி. மூல ஒட்சைட்டை உருவாக்கணும், அது உலோகமாயிருக்கணும். மூன்றாவது ஈரியல் ஒட்சைட் அலுமினியம். ஆகவே 6வதுக்கு விட வந்து முதலாவது ஆன்சர். சரி, அடுத்த 7வது கேள்வி. 7வது கேள்வியை நீங்கள் இதில் அம்சம் அமையாதது என்று மாற்றிக்கொள்ளுங்க. அம்சமாக அமைய. சரி, இப்போ கேள்வி வாட்சி பார்ப்போம். அருகில் காட்டப்பட்டுள்ள பூவை கொண்டுள்ள ஒரு தாவரத்தின் வேறோர் உருவவியல் அம்சமாக அமையாதது. இப்போ இந்த தந்திக்க பூவில் வந்து என்னத்தை அவதானிக்க முடியுது? இதில் நம்மளுக்கு அவதானிக்க முடிஞ்சது வந்து இதில் 4 இதழ்கள் காணப்படும். என்ன, இங்கே 4 இதழ்கள் காணப்படுது. ஆகவே இது வந்து நம்மளுக்கு தாவரங்களை, பூக்கும் தாவரங்களை 2ஆக பிரிக்கலாம். ஒரு வித்திலை தாவரங்கள், இரு வித்திலை தாவரங்கள் 2ஆக பிரிக்கலாம். அதில் வந்து ஒரு பூட இயல்பு தான் ஒன்று இருக்கி, 40 பூக்கள், 50 பூக்கள் அல்லது 30 பூக்கள். ஆகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் 40 பூக்களும் 50 பூக்களும் இருவித்திலை தாவரங்கள இயல்பு, 30 பூக்கள் வந்து ஒரு வித்திலை தாவரங்கள இயல்பு. ஆகவே இங்கே 4 இதழ்கள் காணப்படுறதால இது ஒரு 40 பூ. 40 பூன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த வகை விளங்கி இருக்கணும். இது ஒரு இருவித்திலை தாவரம். இருவித்திலை தாவரம் எப்படி கண்டுபிடிச்சோம்? இது 40 பூ காணப்படுறதால இது இருவித்திலை தாவரம். ஆகவே இங்கே இருவித்திலை தாவரத்தில் வேறொரு உருவவியல் அமைப்பாக அமையாதது எதென்று பார்த்தோம்னு சொன்னால், ஆணிவேர் தொகுதி இருக்கிறது வந்து இருவித்திலை தாவரத்தில் இயல்பு, கிளை கொண்ட தண்டு காணப்படுறது இருவித்திலை தாவரத்தில் இயல்பு. அதே மாதிரி 4வது பார்த்தோம்னா இலையில் வளையுறு நரம்பமைப்பு இருக்கிறதும் ஒரு இருவித்திலை தாவரத்தில் இயல்பு. ஆனால் மூன்றாவது தந்திக்காங்க வித்தில் ஒரு வித்திலை காணப்படுறது சொல்கிறது, இது ஒரு வித்திலை தாவரத்தில் இயல்பு. அவை 7வதுக்கு விட வரும் 3வது விட. சரி, கேள்விக்கு மேலதி மவுண்டுன்னு சொல்கிறேன். இது ஆணிவேர் தொகுதி வந்து இருவித்திலை தாவரம்னு சொன்னால், ஒரு வித்திலை தாவரத்தில் 4 வேர் தொகுதி, 4 வேர். அதே மாதிரி கிளை கொண்டன்னு சொன்னால் ஒரு வித்திலை தாவரத்தில் கிளை அற்றது. அதே மாதிரி 4வது இலையில் வளையுறு நரம்பமைப்பு இருவித்திலை தாவரத்துன்னு சொன்னால், இங்கே காணப்போ ஒரு வித்திலை தாவரத்தில் சமாந்தர நரம்பமைப்பு. இது வந்து ஒரு வித்திலை தாவரத்தையும் இருவித்திலை தாவரத்தையும் பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயங்கள். சரி, 8வது கேள்வியை பார்ப்போம். ஒரு தாவர களத்தினுள் பதார்த்தங்கள் உட்செல்வதையும் வெளியேறுவதையும் கட்டுப்படுத்தும் கட்டமைப்போ ஆகும் என்று சந்திக்காங்க. அப்போ ஒரு தாவர களத்தை எடுத்தோம்னு சொன்னால், அந்த தாவர களத்தில் புன்னங்கங்கள் காணப்படும். அதில் வந்து ஒவ்வொரு புன்னங்கங்களும் ஒவ்வொரு தொழில்களை செய்யும். இங்கே வந்து பதார்த்தங்கள் உட்செல்வதையும் வெளிச்செல்வதையும் கட்டுப்படுத்துகிற ஒரு புன்னங்கம் என்று கட்டிக்காங்க. அப்போ நம்மளுக்கு அதில் இருந்து வழங்குது ஒரு மென்சவாக காணப்படுது. அந்த மென்சவு தான் பதார்த்தங்களை உட்செல்வதையும் வெளிச்செல்வதையும் கட்டுப்படுத்துது. ஆகவே இதுக்கு விட வந்து முதலுரு மென்சவு. இதுக்கு மேலே நம்ம கலைச்சுவர்ற தொழிலை பார்ப்போம். இப்போ கலைச்சுவர் எடுத்தோம்னு சொன்னால், ஒரு களத்தை எடுத்தோம்னு சொன்னால், அந்த களத்தில் வந்து வெளியால் பாதுகாப்பு எல்லையாக காணப்படுறது தான் என்னது? கலைச்சுவர். ஆகவே கலைச்சுவர்ற தொழில்களை எடுத்தோம்னு சொன்னால், கலைச்சுவர் தாவரத்துக்கு வடிவத்தை வழங்குது, தாவர களத்துக்கு வடிவத்தை வழங்குது, வடிவம். அடுத்தது வந்து பாதுகாப்பை வழங்குது, பாதுகாப்பு. அடுத்தது வந்து தாங்குதல் தொழிலை செய்யுது, தாங்குதல். இதுதான் வந்து கலைச்சுவர்ற தொழில். ரைபோசம் எடுத்தோம்னு சொன்னால், களங்களில் சின்ன சின்ன புள்ளிகளாக காணப்படும் களங்களுக்குள்ள புள்ளிகளாக காணப்படும். ரைபோசன்ற பிரதான தொழில் வந்து புரத தொகுப்பு. ரைபோசோம்களோட பிரதான தொழில் வந்து புரத தொகுப்பு. அதே மாதிரி கொள்கை உடல் எடுத்தோம்னு சொன்னால், கொள்கை உடல்கள் இப்படி
சிறு சிறு கூட்டங்களாக காணப்படும். கொள்கையுடல்கிற தொழில் வந்து பதார்த்தங்களை தொகுத்தல், அடுத்தது சுரத்தல், அடுத்தது பொதியிடல், அடுத்தது வந்து விநியோகம் செய்தல். ஆகவே ஒவ்வொரு புண்ணங்கள்ன்ற ஒவ்வொரு தொழில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிள்ளைகள், நான் சொல்கிற நோட்ஸுகளெல்லாம் வந்து ஒரு பேப்பரை நீங்கள் பிரிண்ட் எடுத்துருந்தால் பிரிண்ட் எழுதுகிற பேப்பரில் எழுதுங்க, இல்லாட்டி வேறு ஒரு சீட் எழுதி அப்போ அதில் சாரது ஒவ்வொரு புண்ணங்கங்களை போட்டு நான் சொல்கிறதையெல்லாம் வந்து தொழில்களாக எழுதிக்கொள்ளுங்க. அப்போ இங்கே எக்ஸாமுக்கு போக்குள்ளே வந்து அதை பார்க்கக்குள்ளே ஈஸியாக உங்களுக்கு விளங்கும். திருப்பி ஒரு ரிவிஷன் செய்த மாதிரி இருக்கும். சரியா? எல்லா கேள்விகளுக்கும் அப்படி தான். அப்போ சொல்கிற நோட்ஸ்களை ஒரு பக்கங்களாக ஒரு சொல்கிற நோட்ஸ்களை மேலே செய்ய நோட்ஸ்களை ஒரு பக்கத்தில் எழுதி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்கும். சரி, 9வது கேள்வியை பார்ப்போம். 9வது கேள்வி வந்து போன முறை 2023 ஃபைனல் பேப்பரில் ஓஎல் பேப்பரில் வந்த கேள்வி 2023 வேத பார்ப்போம். முதலாவது அலைகள் பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வியை வாசிப்போம். மின்காந்த அலைகள் பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருதுக. முதலாவது கூற்று என்ன? அவை சக்தியை ஊடுகடத்துகின்றன. அவை வெற்றிடத்தில் 3 தர 18 ms-1 கதியுடன் செல்கின்றன. சடப்பொருள் ஊடகத்தில் உள்ள மீடிரன் வெற்றிடத்தில் உள்ள மீடிரனிலும் பார்க்க குறைவானது. சடப்பொருள் ஊடகத்தில் உள்ள கதி வெற்றிடத்தில் உள்ள கதியிலும் குறைவானது. ஆகவே இதில் மேற்கூறிய கூற்றுக்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அலைகள் எடுத்தோம்னு சொன்னால் 2 வகையான அலைகள், ஊடகங்கள் பயணிக்கிறதுக்கு ஊடகங்கள் தேவையில்லையாண்டு வச்சு அலைகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பொறிமுறை அலை, மற்றது வந்து மின்காந்த அலை. எந்த அலைகளாக எடுத்தாலும் அந்த அலைகள் வந்து என்ன செய்யும்? சக்தியை ஊடுகடத்தும். ஆகவே முதலாவது கூற்று சரி. அதே மாதிரி மின்காந்த அலைகள் எடுத்தோம்னு சொன்னால் அது உதாரணத்துக்கு நாங்கள் ஒளி அலை வெளிச்சத்தை எடுக்கலாம். அதில் வேகம் வந்து வெற்றிடம் அல்லது வழியில் 3 தர 18 அதுன்னு சொல்கிறது சரியான விடை. அப்போ 2வது கூட்டும் சரியானது. ஒரு அலைகள்ன்ற வந்து மீடிரன், அலை நீளம், பௌதிக இயல்புகள்னு கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து ஒரு அலையிற மீடிரன்னு சொல்கிறது அது பயணிக்கிற ஊடகத்தில் தங்கி இருக்காது. ஆகவே 3வது கூற்று சடப்பொருள் ஊடகத்தில் உள்ள மீடிரன் வெற்றிடத்தில் உள்ள மீடிரன் பார்க்க குறைவான என்று சொல்கிறது பிழையான கூற்று. ஏன்? மீடிரன் வந்து மின்காந்த அலைகள் பயணிக்கிற ஊடகத்தில் தங்கி இருக்காது. 4வது வந்து ஊடகத்தில் பயணிக்கிற அலை பயணிக்கிற ஊடகத்தில் தங்கி இருக்கிற ஒரே ஒரு விஷயம்னு சொன்னால் அது கதி. ஆகவே சடப்பொருள் ஊடகத்தில் உள்ள கதி வெற்றிடத்தில் உள்ள கதியிலும் குறைவான என்று சொல்கிறது சரி. உதாரணத்துக்கு நம்ம மின்காந்த அலைகளுக்கு உதாரணமாக ஒளி அலை எடுப்போம். ஒளி அலைகிற வேகத்தை எடுத்தோம்னு சொன்னால் அதில் வேகம் அதிகரிச்சுட்டு போகிறது. திண்மங்கள் எடுத்தோம்னு சொன்னால் திண்மத்தில் ஆக குறைவான கதியாக இருக்கும். அதே மாதிரி திரவத்தில் கதி கூடுதலாக இருக்கும். அதை விட ஆக கூடுதலாது வலி. அதே மாதிரி பொறிமுறை அலைகளுக்கு குறுக்கலைகளுக்கு ஒளி அலையை சத்தத்தை எடுத்தோம்னு சொன்னால் அதிர வேகம் மாறி வரும். வழியில் வந்து அதிர வேகமாக குறைய. அதே மாதிரி திரவத்தில் அதிர வேகம் அதிகம். அதே மாதிரி திண்மத்தில் அதை விட திரவத்தை விட வேகம் அதிகம். ஆகவே ஒளி அலைகிற வேகம் இப்படி மாறும். ஒளி அலை வெளிச்சம் மின்காந்த அலைகிற வேகம் இப்படி மாறும். இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே இதில் வந்து சரியான கூற்று எடுத்தோம்னு சொன்னால் ABD 9வதுக்கு 2வது ஆன்சர். சரி, 10வது கேள்விக்கு போவோம். 10வது கேள்வி கேட்குறாங்க, அயன் சேர்வைகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் பொய்யான கூற்று. சரி, அப்போ நம்மளுக்கு சேர்வைகளை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று பங்கீட்டு வழி சேர்வைகள், அடுத்தது வந்து அயன் சேர்வைகள். அயன் சேர்வைகள் சொன்னால் அயன்கள் நேரயன்களும் மறையயன்களும் சேர்ந்து உருவாக்குற சேர்வைகள். பங்கீட்டு வலு சேர்வைகள்னு சொன்னால் அணுக்கள் சேர்ந்து உருவாக்குற சேர்வைகள். அப்போ அயன் சேர்வைகளுக்கு கொஞ்சம் இயல்புகள் காணப்படும், பங்கீட்டு வலி சேர்வைகளுக்கு கொஞ்சம் விசேட இயல்புகள் காணப்படும். ஆகவே இந்த கூட்டில் வந்து அயன் சேர்வைகள் பற்றிய பொய்யான கூட்டு தந்திக்காங்க. ஆகவே அதில் பொய்யான கூட்டு கேட்டிக்காங்க. அப்போ என்ன என்று பார்ப்போம். முதலாவது, அவை திண்ம நிலையில் மின்னை கடத்தாது. அப்போ நம்மளுக்கு தெரியும் அயன் சேர்வை எடுத்தோம்னு சொன்னால் அயன் சேர்வைகள் உருகிய அல்லது நீர்க்கரைசல் நிலையில் மட்டும்தான் என்ன செய்யும்? மின்னை கடத்தும். திண்ம நிலையில் மின்னை கடத்தாது. ஆகவே முதலாவது கூற்று சரி. 2வது வந்து அவை எல்லாம் நீரில் நன்றாக கரையும் திறன் சந்திக்காங்க. இங்கே எல்லாம் என்று சொன்னதால் அந்த கூற்று எல்லாம் என்று சொன்னதால் கூற்று பிழையாக வரும். அதுவே பெரும்பாலும் என்று சொன்னாங்கண்டா பெரும்பாலான சேர்வைகள் என்று தந்தாங்கன்னு சொன்னால் அது சரி. அவை இந்த இதில் வந்து 2வது கூற்றில் எல்லாம் என்று சந்திக்காங்க, அது வந்து பிழையான கூற்று. 3வது, கொதிநிலைகளும் உருகு நிலைகளும் தாழ் பெருமானத்தை தந்திக்காங்க. தாழ் பெருமானம்னு சொல்கிறது பிழையான கூற்று. ஏன்? அயன் சேர்வையில் எடுத்தோம்னு சொன்னால் உருகு நிலைகளும்
உருகுநிலைகளும் கொதிநிலைகளும் உயர் பெருமானத்தை எடுக்கும். பங்கீட்டு வழிச்சேர்வைகள் தான் தாழ் பெருமானத்தை எடுக்கும். அடுத்தது வந்து 4வது கூற்று, அவை உருகிய நிலையை மின்னை கடத்தும் என்று சொல்கிறது சரியான விட. அப்போ இங்கே வந்து பொய்யான கூற்று 2வதும் 3வதும். அவை உங்களுக்கு இந்த கேள்வியிலிருந்து தெரிஞ்சிருக்க வேண்டியது அயன் சேர்வைகள இயல்புகள், பங்கீட்டு வழி சேர்வைகள இயல்புகள். 10வதுக்கு 2வதும் 3வதும். சரி, 16வது கேள்விக்கு போவோம். சயனோபாக்டீரியாக்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் விட்டமின்களாவன. இங்கே வந்து சயனோபாக்டீரியாக்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுறதுன்னு சொன்னால் இங்கே நாங்கள் பிறப்புரிமை பொறியியல் பயன்படுத்தப்படும், அதாவது மீளச்சேர்க்கை தொழில்நுட்பம். இது வந்து 10ஆம் ஆண்டில் 20வது அலகில் தலைமுறை உரிமை என்ற அலகில் பின்பக்கத்தில் காணப்படுது. இதை ஒரு தரம் பாருங்கள். அதாவது பிறப்புரிமை மீளச்சேர்க்கை தொழில்நுட்பம் என்று சொல்கிறது ஒரு அங்கிலிருந்து எடுத்த டிஎன்ஏயை எடுத்து ஒன்று சேர்த்து அதில் புதிய இயல்புகளை உருவாக்கக்கூடிய அங்கிகளை உருவாக்குறது. இந்த மீளச்சேர்க்கை தொழில்நுட்பம் பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு வந்து விவசாயத்துறையில் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி கைத்தொழில் துறையில் பயன்படுத்தப்படுது, கைத்தொழில்துறை. அதே மாதிரி மருத்துவத்துறையிலையும் இந்த மீளச்சேர்க்கை தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. விவசாயத்துறையை எடுத்தோம்னு சொன்னால் களைகளுக்கு பீடைகளுக்கு எதிர்ப்புடைய தாவரங்கள் உருவாக்கப்படுற, அதே மாதிரி அதிகளவு பால் தரக்கூடிய அதிக பால் இறைச்சி தரக்கூடிய மாடுகள், அதே மாதிரி அதிக முட்டை தரக்கூடிய கோழிகள் உருவாக்கப்படுற, அதே மாதிரி கோல்டன் ரைஸ்ன்னு சொல்கிற தங்க அரிசி என்று அழைக்கப்படுற விட்டமின் ஏ அதிகமாக காணப்படுற கோல்டன் ரைஸ் உற்பத்திகள் விவசாயத்துறையில் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி கைத்தொழில் துறை எடுத்தோம்னு சொன்னால் கைத்தொழில் துறையில் வந்து நொதியங்கள் உற்பத்தி செய்யப்படுற நொதியங்கள், உதாரணம் அமிலேசு. அதே மாதிரி சொன்னால் அமினோ அமிலங்கள், செயற்கை அமினோ அமிலங்கள் உற்பத்தி செய்யப்படுறது கைத்தொழில் ரீதியாக. அடுத்து அதை விட மேலதிகமாக இன்னொன்று இருக்கு. இந்த கேள்வியில் கேட்டது வந்து சயனோபாக்டீரியா பயன்படுத்தி விட்டமின் பி மற்றும் அதாவது விட்டமின் B12 மற்றும் விட்டமின் இ உற்பத்தி செய்கிறது கைத்தொழில் ரீதியில் பிறப்புரிமை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுறது. ஆகவே கைத்தொழிலில் சயனோபாக்டீரியாக்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுற 2 விட்டமின்கள் விட்டமின் B12 மற்றும் இ. ஆகவே ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர். அதை விட மருத்துவத்துறையில் நாங்கள் பயன்படுத்தப்படுறது மருத்துவத்துறையில் இந்த பிறப்புரிமை தொழில்நுட்பம் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் நுண்ணுயிர் கொல்லிகள் உற்பத்தி, நுண்ணுயிர் கொல்லி. அடுத்தது வளர்ச்சி ஹோமோன்கள், ஜி ஹோமோன், வளர்ச்சி குரோத் ஹோமோன் உற்பத்தி செய்கிற. அடுத்தது வந்து கைதிகளை இடங்காண்பதற்கு நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது, டிஎன்ஏ டெஸ்ட். இதெல்லாம் வந்து மருத்துவத்துறையில் நாங்கள் பிறப்புரிமை தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற விதம். 12, 13 கேள்வி இந்த வரைபடத்தை வச்சு விடையளிக்க சொல்லிக்காங்க. இங்கே சந்திக்கிறது ஒரு மின்னிரசாயன களம். மின்னிரசாயன களம்னு சொல்கிறது மின்னிரசாயன தாக்கங்கள் நடைபெற்று மின்னிரசாயன களம்னு சொல்கிறது இரசாயன தாக்கங்கள் நடைபெற்று மின் பிறப்பிக்கப்படுறது. இங்கே வந்து 2 முடிவிடங்கள் இருக்கு. ஐதான சல்பூரிக் அமிலம் தந்திக்கு. இந்த ஐதான சல்பூரிக் அமிலம் வந்து H+ ஆகவும் அதே மாதிரி S+ உருவாகும். இங்கே நம்மளுக்கு தந்திக்க முதலாவது கேள்வி, வயிற்கண்மையில் வாயு குமிழிகள் உருவாகுதுண்டா. நம்மளுக்கு தெரியணும் வயிற்கண்மையில் உருவாக்க போகிறது H2. ஆகவே இங்கே வயில வந்து தாழ்த்தல் நடைபெற போது தாழ்த்தல். ஆகவே வை தொழிற்பட போது தாழ்த்தல் நடைபெற முடிவிடம் கத்தோட். ஆகவே நம்மளுக்கு தெரியும் கத்தோடுன்னு சொன்னால் எக்ஸ் என்னையா தொழிற்பட போதோ அனோட்டாக தொழிற்பட போதோ. அனோட்டில் நம்மளுக்கு தெரியும் மின்னிரசாயன களத்தில் ஒரு முனை வந்து கரையும் மற்ற முனையில் வாயுக்கள் தோன்றும். ஆகவே அனோட்டில் வந்து கரைய போதோ கரையும். இங்கே வந்து அனோட் இங்கே கரைஞ்சி கரையின் போது உருவாகிற இலத்திரன் வந்து இங்கே போகும். ஆகவே இந்த முனை இலத்திரன்கள் இந்த வைமுனையை நோக்கி போகின்றா. இது ப்ளஸ். இப்போ நம்ம வளமையாக பயன்படுத்துகிறது இங்கே செப்பும் நாகமும் பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் இங்கே வந்து தாக்குதிறன் வரிசை எடுத்தோம்னா நாகம் வந்து செப்போட மேலே காணப்படுது. ஆகவே விரைவாக ஒட்சியேற்றப்பட போகுது. ஆகவே எக்ஸ் முனையில் எங்களுக்கு தெரியும் எக்ஸ் வந்து நாகமாக இருக்க போதோ அங்கே வந்து ஒட்சியேற்றல் நடைபெற போதோ ஒட்சியேற்றல் நடைபெற போதோ. ஆகவே இது வந்து அனோட் முனையாக தொழிற்பட போதோ அனோட். இங்கே வந்து எக்ஸ் முனை ஜட்டனாக தொழிற்படும்.
அவை எக்ஸ் ஜட்டன். அதே மாதிரி வை எடுத்தோம்னு சொன்னால் இங்கே நடைபெற தாக்கத்தை எழுதுவோம். ஒட்சியேற்றல் தாக்கம் இங்கே வந்து நாகம் 2+ ஆக மாறும். 2 இலத்திரன்கள் வெளியேற்றப்படும். இதில் சொலிட், இதில் வந்து எக்வஸ். இதுதான் வந்து ஒட்சியேற்றல் தாக்கம். அடுத்து வந்து இப்போ ஜட்டன். அடுத்து வைமுனை எடுத்தோம்னு சொன்னால் வைமுனை இங்கே செப்பாக தொழிற்பட போகுது. இது வந்து தாழ்த்தல் நடைபெறும். தாழ்த்தல். இது வந்து கத்தோட்டாக தொழிற்பட போகுது. கத்தோட்டு. அவை இங்கே தாழ்த்தப்பட போகிறது. இங்கே இலத்திரன்கள் வெளியேற்ற இலத்திரன்களை இங்கே காணப்படுற ஹைட்ரஜன் பெற்று H2 வாயுவாக தாழ்த்தப்படும். அவை H+ எக்வஸ் அங்கே காணப்படுற இலத்திரன்களை பெற்று H2 ஆக தாழ்த்தப்படும். H2 அந்த வாயு தான் வையில் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை சமப்படுத்தணும்னு சொன்னால் 2 இங்கே 2 இலத்திரன்கள். ஆகவே இங்கே ஒட்சியேற்றல் நடைபெறது வந்து ஜட்டன் எக்ஸ் முனையில், தாழ்த்த நடைபெற போது வை முனை அது செப்பாக தொழிற்படும். அப்போ எக்ஸ் வந்து ஜட்டன், வை வந்து செப்பு. ஆகவே 12க்கு முதலாவது ஆன்சர். 13வது கேள்வி கேட்டிருக்காங்க, வையிற்கு அண்மையில் நடைபெறும் தாக்கம். ஆகவே வைக்கு அண்மையில் நம்மளுக்கு நடைபெறுறது தாழ்த்தல் தாக்கம். இங்கே 2H+ 2 இலத்திரன்கள் பெற்று H2 வாயுவாக வெளியேறும். ஆகவே 13க்கு 4வது ஆன்சர். ஒட்சியேற்றல் தாக்கம் என்று கேட்டால் ஜட்டனில் நடைபெற அது கரையிற தாக்கத்தை கொடுக்கணும். தாழ்த்தல் தாக்கம்னு சொன்னால் வையில் நடைபெறத இந்த H2 உருவாகிற தாக்கத்தை கொடுக்கணும். சரி, 14வது கேள்வியை பார்ப்போம். ஒளித்தெரிப்பு பற்றி பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்று எதென்று கேட்டிருக்காங்கண்ணே. இப்போ ஒளித்தெரிப்பு பற்றி தவறான கூற்று. அப்போ நம்ம இதில் ஒளி எடுத்தோம்னு சொன்னால் ஒளிர நடத்தைகள் 2 இருக்கு. ஒன்று ஒளி தெறிப்பு, அடுத்தது ஒளி முறிவு. இப்போ சாதாரணமாக நம்மளுக்கு தெரியும் தெறிப்பு நடைபெறது. ஒரு தலைவாடி எடுப்போம். இங்கே தலைவாடி, இங்கே ஒரு கதிர் படுது, இங்கே வந்து படு புள்ளியில் உள்ள செவ்வன் இருக்கும். இது வந்து படுகதிரன்னு சொல்லுவோம். இது வந்து அதே ஊடகத்தில் திசை மாறி பயணிக்கிறது தான் சொல்கிறது தெறிப்புன்னு சொல்லுவோம். ஆகவே இங்கே வந்து செவ்வனுக்கும் படுகதிருக்கும் இடையில் உள்ள கோணத்தை படுகோணம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி முறிகதிருக்கும் செவ்வனுக்கும் காணப்படுறது இதை சொல்லுவோம் முறி கோணம் என்று சொல்லுவோம். அப்போ இதை வாய்ச்சி பார்ப்போம். முதலாவது கூட்டி சொல்கிறாங்க, பொதுவாக ஒளியை ஊடுகாட்டாத பொருட்களில் ஒளித்தெரிப்பு நடைபெறும். இது சரி. அவை நாங்கள் பொருட்களை ஒளியை ஊடுகாட்டுறதை வச்சு 2 வகையாக பிரிக்கலாம். ஒளியை ஊடுகாட்டும் பொருட்கள், ஒளியை ஊடுகாட்டாத பொருட்கள். ஆகவே ஒளியை ஊடுகாட்டுற பொருட்கள் என்ன செய்யும்னு சொன்னால் ஒளியை உள்ளுக்குள்ளால் அனுமதிக்கிறோம். ஆகவே இது வந்து இங்கே ஒளி தெரிப்படைகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆகவே ஒளி ஊடு காட்டாத பொருட்கள், உதாரணத்துக்கு கண்ணாடி தலைவாடி எடுத்தோம்னு சொன்னால் அது ஊடு காட்டாத பொருள். ஆகவே அங்கே தான் என்ன செய்ய போகுது, ஒளித்தெரிப்பு நடைபெற போகுது. அது முதலாவது கூட்டு சரி. 2வது கூட்டு, எவ்வளவு ஒளித்தெரிப்பிலும் படுகோணமும் தெரிகோணமும் ஒரே பருமன் உடையதாக காணப்படும். இது சரியான கூட்டு. இப்போ நம்ம ஒளித்தெரிப்பில் 2 விதிகள் காணப்படும். ஒன்று படுகதிர், தெரிகதிர். அடுத்தது புள்ளியில் வரையப்பட்ட செவ்வன் என்பன ஒரே தளமாக காணப்படும், ஒரே தளத்தில் காணப்படணும். 2வது விதி தான் சொல்லுது படுகோணம் சமன் தெரிகோணம். ஆகவே 2வது கூற்று சரியானது. 3வது, ஒரு ஊடகத்தில் இருந்து வரும் ஒளிக்கதிர் மீண்டும் அதே ஊடகத்தில் வேறு திசையில் பயணிக்கும். இது சரியான கூற்று. இந்த சந்திக்கம் இங்கே வந்து படுகதிர் இப்படி படுது, அதே ஊடகம் என்ன செய்யுது, திசை தான் மாறி பயணிக்குது. ஆகவே ஒரே ஊடகத்தில் திசை மாறி பயணிக்கிறத தான் நாங்கள் ஒளித்தெரிப்புன்னு சொல்ல போகிறோம். அவள் 3வது கூட்டு சரி. 4வது, ஒரு ஊடகத்தில் இருந்து வரும் ஒளிக்கதிர் வேறொரு ஊடகத்துக்கு பயணிக்கிறது பிழையான கூற்று. இதை நாங்கள் சொல்லுவோம் ஒளி முறிவென்று சொல்லுவோம். ஆகவே இது ஒளி முறிவுக்கான வரைவிலக்கணம். ஆகவே ஒளித்தெரிப்பு பிழையான கூற்று 14க்கு 4வது கூற்று. வினைத்தான பிள்ளைகள் விளங்காடி கமெண்ட் செக்ஷனில் எனக்கு என்ன கேள்விகள் விளங்கலையோ அதை கமெண்டில் போடுங்க. 15வது கேள்வி, புவியின் மீது 60 நியூட்டன் நிறையுடைய பொருள் ஒன்றை சந்திரன் மீது வைக்கும்போது அதன் நிறைக்கு யாது நடைபெறும் என்று கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம நிறை எடுத்தோம்னு சொன்னால் நிறை சமன் ஒரு பொருள்ற திணிவு தர ஆர்மூடுகள், ஈர்ப்பிலான ஆர்மூடுகள்.
இப்போ இந்த திணிவு எங்கே கொண்டு போனாலும் இந்த திணிவு மாறாது. ஆகவே ஈர்ப்பினான அல்லது ஈர்ப்பினான ஆர்மூடு கூடுனா அங்கே நிறை கூட, புயிர்ப்பினான ஆர்மூடுகள் குறைஞ்சா அங்கே நிறை குறைய. அப்போ நம்ம புவியையும் சந்திரனையும் எடுத்தோம்னு சொன்னால் ஈர்ப்பிலான ஆர்மூடுகள் சந்திரனை விட புவிக்கு கூட. ஆகவே புவியில் நிறை கூடுதலாக இருக்கும். சந்திரனில் புவியிற்பிலான ஆர்முடுகள் குறைய, அவை நிறை குறையும். ஆகவே ஒரு பொருளை புவியிலிருந்து சந்திரனுக்கு கொண்டு போனோம்னா அங்கே அந்த பொருளோட நிறை குறையும். ஆகவே ஒரு பொருளோட திணிவு எங்கே கொண்டு போனாலும் மாறாது. அங்கே அந்த திணிவு மீது ஏற்படுற ஈர்ப்பிலான ஆர்மூடுகள் எங்கே குறைவாக இருக்கும் அங்கே அந்த பொருளோட நிறை குறைவாக இருக்கும். எங்கே ஈர்ப்பிலான ஆர்மூடுகள் கூட இருக்கோ அங்கே அங்கே நிறை கூட இருக்கும். அப்போ நம்ம புவியையும் சந்திரனையும் ஒப்பிட்டோம்னு சொன்னால் ஈர்ப்பிலான ஆர்மூடுகள் புவியில் கூட, அவை நிறை புவியில் ஒரு பொருளோட நிறை புவியில் கூடுதலாக இருக்கும், சந்திரனில் குறைவாக இருக்கும். 16வது கேள்வி பார்ப்போம். ஃபங்கஸுகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானது. ஃபங்கஸுகள் எடுத்தோம்னு சொன்னால் ஃபங்கஸ் முதலாவது கூற்று கயிற்றினாலான கலச்சுவரை கொண்டவை. இது முதலாவது கயிற்றினாலான கலச்சுவரை கொண்டவை, இது சரியான கூற்று. இவை புரோக்கரியோட்டிக் வகைக்குரியது. இப்போ முதலாவது நம்ம புரோக்கரியோட்டிக் வகை என்றால் என்னென்று பார்ப்போம். 2 வகையான கரு ஒழுங்கமைப்பை வச்சு நாங்கள் கலங்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று புரோக்கரியோட்ரிக், அடுத்தது யூக்கரியோட்ரிக். புரோக்கரியோட்ரிக்னு சொல்கிறது திட்டமான கரு இல்லாத அங்கிகள். அவை இதில் வரப்போகிற பேராஜ்யம் ஆக்கியாவும் பேராஜ்யம் பாக்டீரியாவும் புரோக்கரியோட்டிக் திட்டமான கருக்கள் இல்லாதாக்கள். அவை இதில் 2லையும் வர அங்கிகள் புரோக்கரியோட்டிக். யூக்கரியோட்டிக்கில் வர அங்கிகள் திட்டமான கரு இருக்காக்கள். ஆகவே இதில் வர யூக்கரியா பேராஜ்யத்தில் வர புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா, இந்த 4 ராஜ்யங்களிலும் திட்டமான கரு காணப்படும். ஆகவே இவை யூக்கரியோட்டிக் வகைக்குரியவை. அவை 2வது ஃபங்கஸுகள் புரோக்கரியோட்டிக் வகைக்குரிய என்று சொல்லிக்கிறது பிழையான கூட்டு. ஏன்னு சொன்னால் ஃபங்கஸுகள் யூக்கரியாக்குள்ளே வருது, ஆகவே யூக்கரியோட்ரிக். 3வது இவை தனிக்கலத்தால் மட்டுமானவை. இந்த கூட்டு பிழையானது. ஃபங்கஸுக்குள்ளே எடுத்தோம்னு சொன்னால் தனிக்கல ஃபங்கஸுகளும் காணப்படுது, பல்கல ஃபங்கஸுகளும் காணப்படுது. உதாரணமாக பூஞ்சன வலைகள் பல்கல ஃபங்கஸுகளாக காணப்படும். அடுத்தது 4வது கூற்று. ஆகவே 3வது கூட்டு பிழை. 4வது கூற்று அல்ஜினிக் அமில உற்பத்தி. அல்ஜினிக் அமிலம் ஐஸ்கிரீம் உற்பத்தியில் பயன்படுத்துது. இதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற இராஜ்யம் ஃபங்கை இல்லை, புரோட்டிஸ்டா வகை அங்கிகள் தான் நாங்கள் அல்ஜினிக் அமில உற்பத்திக்கு பயன்படுத்துகிறோம். இந்த புரோட்டிஸ்டாவை பற்றி இன்னொன்று விசேஷமான இது தெரிஞ்சிருக்கணும். இது ஃபங்கஸோட சம்மந்தப்படுறது. இந்த புரோட்டிஸ்டாக்கள் ஃபங்கஸோட சேர்ந்து ஃபங்கஸ் ஒன்றிய வாழ் ஈற்றத்தில் ஏற்பட்டு இலைக்கண்களை உருவாக்கும். ஆகவே இந்த புரோட்டிஸ்டா ஃபங்கஸோட ஒன்றில் சம்மந்தப்படுது. இது ஒன்றிய வாழ் ஈட்டத்தில் ஒன்று சேர்ந்து இலைக்கண்களை உற்பத்தி செய்யும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அவை ஃபங்கஸ் பற்றிய சரியான கூட்டு எதன்னு சொன்னால் கயிற்றினாலான கலச்சுவரை கொண்டிருக்கும். 17வது கேள்வி. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஒன்று வெளியோட்டில் உள்ள இலத்திரனை இலக்கும் ஆற்றல் உடையவை. அடுத்தது 2வது வளியில் எரிக்கும்போது மூல இயல்புடைய ஒட்சைட்டை உருவாக்கும். அடுத்தது மின்னை கடத்தக்கூடியவை. அப்போ இதிலிருந்து விளங்குது நம்மளுக்கு வெளியோட்டில் உள்ள இலத்திரன்களை இலக்குதுன்னு சொன்னால் அவை ஆராய்க்க போகிற உலோகங்கள் தான் இலக்கும். உதாரணத்துக்கு எஃப்இ 2 இலத்திரன்களை 2 Fe2+ உருவாக்கும். அதே மாதிரி மக்னீசியம் 2+ உருவாக்கும். இங்கே இலத்திரன்களை இலக்குது. அவை உலோகங்களுக்குரிய இயல்பு முதலாவது. அடுத்தது வளியில் எரிக்கும்போது மூல ஒட்சைட்டு, நம்ம முன்னுக்கு கேள்வியில் பார்த்தோம், அலோகம் அமில ஒட்சைட்டை உருவாக்கும். அதே மாதிரி உலோகங்கள் மூல ஒட்சைட்டை உருவாக்கும். ஆகவே 2வது உலோகங்கள இயல்போ. 3வது மின்னை கடத்தக்கூடியது. உலோகங்கள பிரதான இயல்போ சிறந்த மின்கடத்தி, சிறந்த வெப்ப கடத்தி. ஆகவே இந்த 3 இயல்புகளும் நம்மளுக்கு சொல்கிறது உலோகங்கள். அவை இங்கே இந்த கேள்வி அடிக்காம குறித்த இயல்புகளை கொண்ட மூலகங்கள் அடங்கும் கூட்டம். உலோகங்கள் அடங்குகிற கூட்டம் எதென்று பார்ப்போம். அது 2ஆம் கூட்டத்தில் பெரிலியம், மக்னீசியம், கல்சியம்.
நான்காவது கூட்டத்தில் கார்பன் சிலிக்கன். அடுத்தது ஆறாம் கூட்டத்தில் ஒட்சிசன் சல்பர். எட்டாம் கூட்டத்தில் எல்லாம் வாயுக்கள். இதெல்லாம் என்ன? ஹீலியம், நியான், ஆர்கன். இதெல்லாம் வாயுக்கள். இதில் காணப்படுறது அலோகங்கள், இதுவும் அலோகங்கள். நான்காவதுல காணப்படுறது அலோகங்கள். உலோகங்களை கொண்ட கூட்டம் இரண்டாம் கூட்டம். அதில் இந்த அடுத்து நான் ஒன்று சொன்னேன் உங்களுக்கு, ஆவர்த்தன வழியை இடமிருந்து வளமாக போகும்போதோ அலோக இயல்பு அதிகரிக்கும், உலோக இயல்பு குறைவடையும். ஆகவே இடமிருந்து வளமாக போகும்போது உலோக இயல்பு குறைவடையும். ஆகவே நம்மளுக்கு வரப்போகிற விட முதலாவது விட. அப்போ உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கணும், வெளியோட்டில் இலத்திரன்களை இழக்கிறது உலோகங்கள், இலத்திரன்களை ஏற்கிறது அலோகங்கள். ஒட்சைட்டுகள் என்று எடுத்தோம்னு சொன்னால் உலோக ஒட்சைட்டுகள் மூல இயல்புடையவை, அலோக ஒட்சைட்டுகள் அமில இயல்புடையவை. அலோகங்கள் அந்த ஆணவையும் இந்த ஆணவையும் பாடமாக்கின்றா அலோகங்கள் அமில ஒட்சைட். அடுத்தது சிறந்த மின்னை கடத்தக்கூடியது, சிறந்த மின் கடத்தி, சிறந்த வெப்ப கடத்தி உலோகங்கள் இயல்பை கொண்டிருக்கும். உலோகத்தின் பிரதான இயல்புகள். 18வது கேள்வி, பின்வரும் கரைசல்களில் pH பெருமானம் 9 கொண்ட கரைசலாக அமையக்கூடியது. இப்போ நம்ம pH பெருமானம் 1 to 14 வரை இருக்கி, அதில் 7 நடுநிலையில் pH பெருமானமாக இருக்கும். 7க்கு முன்னுக்கு இருக்கி வர எல்லாமே அமிலங்கள், 7க்கு இங்கால வர எல்லாமே காரங்கள் அல்லது மூலங்கள். இப்போ நம்மளுக்கு தந்திக்காங்க 9 pH பெருமானம்ண்டா இங்கே காணப்படுது, அவை ஒரு காரம் அல்லது மூலமாக இருக்கணும். இப்போ இதில் தந்திக்க விடையில் நாங்கள் எது மூலம் என்று பார்த்தோம்னு சொன்னால் அல்லது காரம் என்று பார்த்தோம்னு சொன்னால் HCl என்று சொல்கிறது அமிலம் வராது, H2CO3 கார்போனிக் அசிட் இது வராது, H2SO4 சல்பூரிக் அசிட் இதுவும் வராது. இதுதான் சோடியம் இருகார்பனேட். நான்காவது விட இது ஒரு மூலம் அல்லது காரம். அவை ஆன்சர் 18வது ஆன்சர் சோடியம் இருகார்பனேட், நான்காவது விட. 19வது கிடையாக 100 ஜூல் சக்தியுடன் எரியப்படும் 500 கிராம் திணிவுடைய பொருள் ஒன்று கையிலிருந்து விடுவிக்கப்படும் கணத்தில் அதன் வேகம் யாதென்று கேட்டிருக்காங்க. முதலாவது தரவில் என்ன சந்திக்காண்டு பார்ப்போம். முதலாவது சந்திக்கிறது 100 ஜூல் என்று சொல்கிறது ஒரு சக்தி, 500 கிராம் என்று சந்திக்கிறது திணிவு வேகம் வியை கேட்டிக்காங்க. அப்போ இது சம்மந்தப்படுறது நம்மளுக்கு தெரியும், இயக்க சக்தி சமன் அறதர திணிவு தர வேகத்திர வர்க்கம். இங்கே இயக்க சக்தி தந்திக்காங்க 100 ஜூல், அறதர நம்ம இது 500 கிராம்னு தந்திக்காங்க. இது 1000ஆல் பிரிக்கணும். ஆகவே 0.5 கிலோகிராம் தர வி ஸ்கேட். இப்போ வி வர்க்கத்தை எடுத்தோம்னு சொன்னால் 200 கீழ் 0.5 சமன் 400. ஆகவே வி சமன் 400 வர்க்க மூலம் எதென்று பார்த்தா 20 ms-1. அப்போ இதுக்குரிய ஆன்சர் 19க்கு முதலாவது ஆன்சர். அப்போ இதிலேருந்து உங்களுக்கு விளங்க வேண்டியது என்ன சமன்பாடு, தரவுகள் சக்தி சந்திக்காங்க 100 ஜூல் சக்தி, ஒரு சக்தி திணிவு சந்திக்காங்க, வேகம் தந்திக்காங்க. திணிவு வேகம் சக்தியை சம்மந்தப்படுத்துகிறது நம்மளுக்கு ஒரே ஒரு சமன்பாடு இருக்கு, இயக்க சக்தி சமன் 12 mv². இதில் நம்ம விடைய தரவுகளை போட்டோம் பிரதியிட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு விட கையில் கிடைக்கும். 20வது கேள்வியை பார்ப்போம். பின்வரும் வாயுக்களில் எரிபற்று நிலை குறைந்த வாயு. இப்போ எரிபற்று நிலை என்ற என்னன்னு சொன்னால் ஒரு பொருள் எரியிறதுக்கு தேவையான வெப்பநிலை. இப்போ எந்த வெப்பநிலைக்கு வரும்னு சொன்னால் அங்கே அந்த பொருள் எரியும் என்று சொல்கிறது தான் எரிபற்று நிலை. உதாரணத்துக்கு எரிபற்று நிலை 100 பாகை செல்சியஸ் என்றால் அந்த ஒரு பொருளுக்கு 100 பாகை செல்சியஸ் எரிபற்று நிலை என்றால் வெப்பநிலை 100 பாகை செல்சியஸுக்கு வந்த பிறகு தான் அந்த பொருள் என்ன செய்ய போகுது, எரிய போகுது. அதுவே ஒரு பொருள் எரிபற்று நிலை 20 பாகை செல்சியஸ் என்றால் அந்த பொருளுக்கு 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலைக்கு வந்த பிறகு அந்த பொருள் என்ன செஞ்சிடும், எரிய ஆரம்பிச்சிடும். ஆகவே எரிபற்று நிலை குறைஞ்சது என்ன செய்யும், விரைவாக எரியும். விரைவாக எரிபற்று நிலை கூடியது என்ன செய்யும், தாமதமாக எரியும். ஆகவே இங்கே எரிபற்று நிலை குறைந்த வாயுன்னு சொன்னால் இதில் நம்மளுக்கு தெரியும், எரிபற்று நிலை குறைஞ்சா விரைவாக
விரைவாக எரியக்கூடிய வாயுகள் கேட்டிருக்காங்க. எரியக்கூடியது. ஆகவே இதில் நம்மளுக்கு விளங்குறது எரிபற்றி நிலை குறைந்த வாயுக்கள்னு சொன்னால் விரைவாக எரிபற்றக்கூடியது கார்பனீரொக்சைடு வராது. ஏன் இது தகன துணை இலி. ஆகவே இது வராது. இதில் ஒப்பிட்டோம்னு சொன்னால் இதில் தந்திக்க விடைகளில் ஐதரசன் தான் விரைவாக எரியக்கூடிய வாயு. ஆகவே எரிபற்றி நிலை குறைந்த வாயு ஐதரசன். இப்போ எரிபற்றி நிலை இதில் நம்ம ஆர்டர் படுத்துகிறோம்னு சொன்னால் முதலாவது எரிபற்றி நிலை குறைஞ்சது ஐதரசன், இரண்டாவது ஒட்சிசன், மூன்றாவது நைதரசன், நான்காவது CO2. இதுதான் எரிபற்றி நிலை. இது விரைவாக எரியக்கூடியது எரிபற்றி நிலை குறைஞ்சது. ஆக விரைவாக எரியக்கூடியது ஐதரசன். இது எரிபற்றி நிலை கூடியன்னு சொன்னால் இது தாமதமாக எரியும் அல்லது இது எரிகிறது கஷ்டம். ஏன் இங்கே எரிபற்றி நிலை இவை கூடினது. ஆகவே இதுக்குரிய விடை 20க்கு முதலாவது விடை ஐதரசன். அப்போ இதில் இந்த விளங்கணும் உங்களுக்கு எரிபற்றி நிலை என்றால் என்ன. எரிபற்றி நிலை குறைந்த என்று சொன்னால் அது விரைவாக தகனமடையும். எரிபற்றி நிலை கூடியது என்று சொன்னால் அது தாமதமாக அல்லது எரியாது என்று இருக்கலாம் அல்லது தாமதமாக எரியும் என்று இருக்கலாம். சரி, அதிலேருந்து விளங்குறது. இதில் தொடர்ச்சியாக 21ஆம் கேள்வியிலேருந்து 40ஆம் கேள்வி மட்டான வினாக்களுக்கான விளக்க உரைகள் அடுத்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுற இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு சொன்னால் மற்ற மாணவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான விஞ்ஞான பாடங்கள் தொடர்பான வகுப்பு வீடியோக்களையும் பார்வையிடணும்னு சொன்னால் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற மாணவர்களுக்கும் இந்த சேனல் பற்றி உங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.